பாஸ்வேர்ட் கடவுள் சொற்களை அவர்கள் எந்த சமூக வலைத்தளங்களுக்கு என்ன பாவிக்கின்றார்களோ ஒவ்வொரு சமூக வலைத்தளத்துக்கும் வித்தியாசமான கடவுள் சொற்களை பாவிக்கணும். HNB ஃபைனான்ஸ் நிலையான வாய்ப்பு. இப்போது 60 மாத நிலையான வாய்ப்புகளுக்கு 14% கவர்ச்சிகரமான வட்டி. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா எங்களோட நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு துறப்பு எல்லா கதவுகளுக்கும் செல்லுபடி ஆகாது. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கதவு துறப்புகள் இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய இருக்கிற ஒவ்வொரு அதாவது ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ எல்லாத்துக்கும் நாங்கள் வித்தியாசமான கடவுச்சொற்களை பயன்படுத்தமான ஒரு பகுதி என்னென்றால் நானும் பார்த்துருக்கின்றேன். இந்த எல்லாவற்றிற்கும் அநேகமானவர்கள் அதாவது இந்த ஞாபகப்படுத்துவதற்கு இலகுவான ஒரு கடவுச்சொல்லை தான் வைத்திருப்பார்கள். அந்த கடவுள் சொல்லைத்தான் வைத்திருப்பார். நான் சொல்ல பாஸ்வேர்ட். அந்த பாஸ்வேர்ட் தான் அது வங்கி ஆப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், ஈவன் ஜிமெயிலாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பாஸ்வேர்ட் தான். ஒரு பாஸ்வேர்டை ஏதோ ஒரு வழியில் கண்டுபிடித்து கொண்டால் அவருடைய அவ்வளோ ஹிஸ்ட்ரியையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே பார்த்திருக்கிற நேயர்கள், உங்கள் கையடக்க தொலைபேசிகளிலே நீங்கள் பல கணக்குகளை வைத்திருக்கலாம். நான் சொன்னது போல் வங்கி தொடர்பான ஒரு ஆப் இருக்கலாம், ஃபேஸ்புக்கு ஒரு ஆப் இருக்கும், இந்த இணையதளங்களுக்கு பிரவேசிப்பதுக்கு ஒரு ஆப் இருக்கும். எல்லாவற்றிற்கும் தனித்தனியாக கடவுச்சொல்லை அதாவது பாஸ்வேர்டை பயன்படுத்துங்கள் என்பது இவருடைய ஒரு ஆலோசனையாக இருக்கின்றது. நீங்கள் இப்போ கூகுளில் ஹவு செக்யூர் இஸ் மை பாஸ்வேர்டுன்னு ஒரு அடிச்சு சொன்னால் உங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஒன்று வரும். நிறைய போர்ட்டல் வரும். அதில் ஏதாவது ஒரு போர்ட்டலில் போயிட்டு உங்களோட சேம் பாஸ்வேர்டு அதில் அடிக்கக்கூடாது. அது ரிலேட்டடாக ஒரு சம்திங் அதை மாற்றி ஒரு பாஸ்வேர்டு அடித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரத்தில் அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணலாம்னு காட்டும். ஸோ நாங்கள் இவ்வளோ காலமும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்க அந்த 8 டிஜிட்ஸ் பாஸ்வேர்ட் இந்த எல்லா கம்ப்ளெக்சிட்டியோடையும் சேர்த்து கேபிட்டல் லெட்டர் அதெல்லாம் சேர்த்து 8 டிஜிட்ஸ் பாஸ்வேர்ட் 3-4 ஹவர்ஸில் கிராக் ஆகும். 3 to 4 hours. அதுவும் இப்போ இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தில், அதுவும் அடுத்த தகவல் தொழில்நுட்பம் ஏஐ மாதிரி இன்னும் வர இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. இலத்தறிஞர்ல நாங்கள் எப்பயுமே 0s and 1s இந்த 2 தான் இருக்குது. குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் 3 இருக்குது. ஒரு காயினை நீங்கள் சுண்டும் போது தலை இல்லாட்டி பூதான் விழும். அதில் இருக்க 3வது நிகழ்தகவு அந்த காயின் இப்படி நடுவில் நிற்கும். அப்போ தலை இல்லாட்டி பூ. அப்போ அந்த 3 டிஜிட்ஸ் சேர்ந்ததால 1 million times அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஸோ 8 டிஜிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா 3 ஹவரில் உடையிற பாஸ்வேர்ட் 3 செகண்டில் உடையும். அதனால் 2025-26 தகவலின் படி இட் இஸ் அ மஸ்ட் 16 டிஜிட்ஸ் இருந்தே ஆகும். பாஸ்வேர்டு இருந்தே ஆகணும். எந்த ஒரு போர்ட்டலாக இருந்தாலும், நீங்கள் ஒரு பேங்க் போர்ட்டலாக இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் போர்ட்டலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் லாகின் பண்ணுறதா இருந்தாலும் 12லிருந்து 16 வரவேற்கத்தக்கது. இவ்வளவு பாஸ்வேர்டை ஒரு சாதாரண மனிதனால் எவ்வாறு மனப்பாடம் செய்து வைத்திருக்க முடியும்? அதுக்கு என்ன? அதற்கான சில அப்ளிகேஷன்ஸ், அதற்கான சில செயலிகள் உலகத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா லாஸ்ட் பாஸ் என்ற ஒரு செயலி இருக்குது. அது ஒரு அப்ளிகேஷன். அதை நீங்கள் ப்ரௌசரில் ஒரு ப்ளகினாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அதை நீங்கள் ஒரு ப்ரௌசரில் ஒரு லாகின் சிஸ்டமாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அதை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேராக டவுன்லோட் பண்ணி பிசிலையும் ஓப்பன் பண்ணலாம், மொபைல்லையும் அப்ளிகேஷன் இருக்குது. பணம் கொடுத்து வாங்க வேண்டுமா அல்லது ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஆனால் ஃப்ரீ வெர்ஷனில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்கு சிங்க் ஆகாது. இப்போ நீங்கள் மொபைலில் வச்சிருக்கிறீங்க, மொபைல் நாளைக்கு தொலைஞ்சதுன்னா அவ்வளவுதான். அது $3 ஒரு மாதத்துக்கு $3 கொடுத்து நீங்கள் அதை லாஸ்ட் பாஸுக்குரிய அக்கௌண்ட்டை நான் சொல்கிறேன். அதை நான் ப்ரொமோட் பண்ணல, ஆனால் நான் சொல்கிறேன் அதே போல் அதே மாதிரி பல கீ பாஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல பதிகிறது எல்லா இடத்துலையும் சிங்க் ஆகும். அப்போ நீங்கள் நாளைக்கு உங்களோட லேப்டாப்லேயோ வேறு எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கொள்ளலாம்.